எங்கள் வீட்டில் பார்த்தா ரொம்ப திட்டுவாங்கன்னு, சரி வேறு வழி இல்லை, இதை ஒரு உண்மையை சொல்லிடலாம், இன்றைக்காச்சும் தெரியும், என்றைக்கோ ஒரு நாள் தெரியுது, இன்றைக்கி தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு வராங்க. அப்போ அவங்க நினச்சது என்னென்னா, நான் வந்து என்னை யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை நான் ஆக்சுவலாக நானாக தான் போனது. அது நான் வந்து மேஜிக் கற்றுத்தரேன்னு சொன்னாங்க. அது யாரோ ஒருத்தவங்க சொல்ல போயிட்டு அதை கேட்டு நான் போயிட்டேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு அப்போ ஆர்வம் இருந்தது. ஏன்னா கற்றுத்தரத்துக்கு ஆள் இல்லையே, கற்றுத்தராங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போயிட வேண்டியதான். ஸோ அப்படி போயிட்டேன். ட்ரெயினில் ஏறி போயிட்டேன், வித்தவுட்டில் போகிறேன் ட்ரெயினில். ஸோ விழுப்புரம் கிட்டே போயிருக்கிறேன் நான். ஸோ அப்புறம் திருப்பியும் அதே வித்தவுட்டில் வரேன் வீட்டுக்கிட்ட. இங்கே வந்துட்டு அப்போ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு, ஆகா இதுக்கு மேலே பசி தாங்க முடியல, வீட்டுக்கே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், யாரோ கூட்டின்னு போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோவில் வந்து கூட்டிட்டு போங்க, நம்ம டயர்டாகவும் இருக்குது. ஸோ இப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போகக்கூடாது, அதுக்கான நாலேஜ் நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்றைக்கு ஒரு மெஜிஷியனை சந்திக்கிறோமோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னா, அப்படி போயும் பார்த்து யாரும் டீச் பண்ணலை எனக்கு. அந்த மாதிரியான டைமில் தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு மேஜிக் மோகன். அவர் மூலமாக வந்து